வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 5:8. இந்த இடத்துல ஒரு மனுஷன் 38 வருஷமாய் அந்த பெதஸ்தா குளத்தின் அண்டையில அவன் படுக்க வைக்கப்படுகிறான். படுத்து கொண்டே இருக்கிறான் பாருங்க. 38 வருஷ காலம். வாசிங்க. இயேசு அவனை நோக்கி எழுந்திரப்பா, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றான். நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவே வந்து சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துட்டு நடப்பா அப்படின்ட்டு. ஆனா அவன் என்ன சொல்றான் பாருங்க. அவனால அந்த முந்தின வசனம் வாசிங்க, 7வது வசனம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இப்போ 9வது வசனத்தை வாசிச்சுங்க. 8ஆம் வசனம் வாசிச்சிட்டீங்க, 9வது வசனம் வாசிங்க. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. 14வது வசனத்தை கவனிங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இனி பாவம் செய்யாதே என்றார். பாருங்க, இந்த மனுஷன் ஒரு நாள் 2 நாள் கிடையாதுங்க. 38 வருஷ காலமாய் பெதஸ்தா குளத்தின் அண்டையில படுத்துட்டு இருக்கான். ஸ்பெஷாலிட்டி என்ன? இந்த பெதஸ்தா குளத்தினுடைய ஒரு முக்கிய தன்மை என்ன அப்படின்னா, யார் அதுல முதல்ல இறக்கி விடப்படுகிறானோ அவன் சுகமாக்கப்படுவான். ஏன்? ஒவ்வொரு நாளும் பரலோகத்திலிருந்து தேவ தூதனே இறங்கி வந்து அந்த தண்ணீரை கலக்குவான். கலக்கி முடிச்ச பிறகு யார் முதல்ல இறக்கி விடுவானோ அவன் சுகத்தை பெற்றுக்கொள்வான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்க 38 வருஷ காலமா இவன் எங்கதான் படுத்துன்னு இருக்கிறான்? பெதஸ்தா குளத்தின் அண்டையில தான் படுத்துன்னு இருக்கான். நான் அடிக்கடி இதை வாசிச்சும் போது அவன் சும்மாவாது அசைஞ்சோ இல்ல ஏதோ ஒண்ணு செய்து யாரையோ ஒருத்தன் கூப்பிட்டு அவன் எப்படியாவது சுகத்தை பெற்று கொண்டிருக்கலாம். ஆனா பாருங்க, அவன் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, எனக்கு யாரும் இல்லை, என்னை யாரும் இறக்குறதுக்கு இல்லை, கம்ப்ளைண்ட் பண்றான். பாருங்க, எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்றது, முறுமுறுக்கிறது, அடுத்த நபர் மேல பழிய போடுறது இருந்துச்சுன்னா உன்னால எழும்பவே முடியாது. அல்லேலூயா. கைய மேல தாமஞ்சிருங்க. ஆமென். எழும்பவே முடியாது. 38 வருஷ காலமா பாருங்க இவன் ஏன் படுத்துன்னு இருக்கிறான்னா, ஆண்டவர் சொல்றாரு இனி பாவம் செய்யாத. அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பாவம் இவனை எழும்பி நிற்க விடாதபடிக்கு தடை செய்து கொண்டே இருக்கிறது. உங்களால எழும்பவே முடியல அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளை ஏதோ ஒரு இடத்துல பிசாசானவன் நம்ம கட்டி வைத்திருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். ஆனா இப்படிப்பட்டவனை இயேசு சொல்றாரு, எழுந்து நட என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அவருடைய வார்த்தை அவனை குணமாக்கினது. இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, நம்மை கீழே விழ தள்ளவே தள்ளாது, விழுந்தவர்களை எழும்பி நடக்க செய்யும், நிமிர்ந்து நிற்க செய்யும், ஓட செய்யும். அந்த அளவுக்கு ஜீவன் இந்த வசனத்திற்குள்ளாக உண்டு. அவர் சொன்ன ஒரு வார்த்தையில அவன் படுக்கையை சுருட்டி கொண்டு எழுந்து நடந்தான் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை எழும்ப விடாதபடிக்கு தடை பண்ணுகிறது என்ன என்கிறதை நமக்கு நல்லா தெரியும். கனநித்திரையின் ஆவி பாருங்க, கனநித்திரையின் ஆவி எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு வாயில அரைச்சிங்கன்னே இருக்கும். இப்படி எல்லாம் நீங்க அரைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால எழும்புறது கஷ்டம். கர்த்தருடைய பிள்ளைகளை, லேசினஸ், சோம்பேறித்தனம், என்ன அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொன்னாங்க, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு நீ எழுந்து நடன்ட்டு. அவன் இதை சொல்றான் அதை சொல்றான்னு சொல்லி உட்காராதீங்க, எழுந்து நட. பக்கத்து காலை பார்த்து சொல்லுங்க, எலும்பிடு என்று சொல்லுங்களேன். தட்டு சொல்லுங்க, எலும்பிடு இயேசுவின் நாமத்தினால. நீ எழுந்து நிற்க வேண்டியவன், நடக்க வேண்டியவன், ஓட வேண்டியவன். அவன் என்ன கொடுக்கல, இவன் என்ன பார்க்கல, இவங்க என்ன விசாரிக்கல, இதெல்லாம் நிறுத்திட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு நட, எழும்பி நில்லு. கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்கிறத நம்மால பார்க்க முடியும். அல்லேலூயா.